வாசிக்கலாம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து போதும். அவர் தமக்கு முன் வைக்கப்பட்ட சந்தோஷத்தின் பொருட்டு ஏதோ ஒரு காரியம், நல்ல விஷயம் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நல்ல விஷயத்தை நாம் முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அதை பெற்றுக்கொள்கிற வரையில நம்முடைய வாழ்க்கை அங்க இயேசு கிறிஸ்து அடையாளம் காண்பித்த விதமாக அமைய வேண்டும். பாருங்க, இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக ஒரு சந்தோஷம் வைக்கப்பட்டது. அது என்ன சந்தோஷம்? உயிர்த்தெழுதல். பிதாவோடு சரியாக சிங்காசனம் அமைத்து இந்த உலகத்தை நியாயம் தீர்க்கும் அதிகாரம். தேவனுடைய குமாரனாகவும் தேவனாகவும் அவர் திருத்துவம் உள்ளவராகவும் இருக்கிறார். ஆனா இந்த பூமிக்கு அவர் மனுஷகுமாரனாக அனுப்பப்பட்டார். தேவகுமாரன் மனுஷகுமாரனாக அனுப்பப்பட்டார். இந்த மனுஷகுமாரனான அவருடைய சரீரத்துல, அவருடைய வாழ்க்கையில, அவருடைய மனதளவில் ஏற்பட்ட அநேக பிரச்சனைகளை, அநேக பாடுகளை, அநேக கவலைகளை அவர் என்ன பண்ணாரா? சகித்துக் கொண்டதனுடைய நோக்கம் என்னடா அப்படின்னு சொல்லி சொன்னா, நமக்கு எதிர்காலம் தேவனாய் இருப்பதற்கான, தேவனுடைய சிங்காசனத்தில் அமர்வதற்கான ஒரு ஆசீர்வாதத்தை தரப்போகிறது. அதான் அவர் மைண்ட்ல வைக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு லட்சியத்தை நாம் அடைய வேண்டுமானால் அநேக பாடுகளை நாம் தொடர்ந்து போக வேண்டியது நமக்கு அவசியமாக இருக்கிறது என்று இந்த வசனம் நமக்கு அறிவுறுத்துகிறது. ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு வைத்திருக்கிறார். பரலோக மேன்மையை அனுபவிக்கும்படியாக, பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்திரத்துக் கொள்ளும்படியாக, தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இந்த பூமியில வாழும்படியாக. நம்மளாம் நினைக்கிறோம், அவனை பார்க்கிறோம், இவனை பார்க்கிறோம், அவன் எவ்வளவு பாவம் செஞ்சாலும், எவ்வளவு அநீதி செஞ்சாலும், எவ்வளவு தவறு செஞ்சாலும் அவன் நல்லாவே இருக்கிறானே அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். அது இந்த பூமியோடு முடிந்து போகிற ஒரு ஆசீர்வாதம். ஆனால் நம்முடைய ஆசீர்வாதம் அப்படி அல்ல, நித்திய ஆசீர்வாதம். பரலோகத்தில் பங்கடைவதற்கான ஒரு பாக்கியம், தேவனுடைய குமாரன் என்று அழைக்கப்படுவதற்கான ஒரு பாக்கியம். அவருடைய நாமத்தையே நமக்கு எழுதுகிறார். அவருடைய நாமத்தையே, அவருடைய சுதந்திரத்தையே நமக்கு தருகிறார். இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை அவர் பெற்றுக் கொள்வதற்கு என்ன பண்ணாரா? அவமானத்தை நல்ல கவனிக்கணும். ஒவ்வொரு வசனத்திலும் இருக்கிற ஆழமான கருத்துக்களை நாம ஏற்றுக்கொள்வோமானால், நாம் உள்வாங்கிக் கொள்வோமானால், இந்த பூமியிலே நடக்கிற அவமானங்கள் நமக்கு ஒரு பொருட்டே அல்ல. அப்ப கர்த்தருடைய ஊழியத்தினாலே வருகிற அவமானம் நமக்கு மேன்மையை தரும் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவர் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் அவர் என்ன பண்ணக்கூடாது? வெட்கப்படக்கூடாது. அவர் அங்க என்ன பண்றாரு? தன்னுடைய அவமானங்களை சகித்துக் கொள்கிறார். என்ன அவமானம்? அவருக்கு என்ன அவமானம்? அவர் என்ன பண்ணாங்க? என்ன சொன்னாங்க? அவரை வேசியின் மகன் என்று சொன்னாங்க, பிசாசின் மகன் என்று சொன்னாங்க, பெயல்செபூனாலே பிசாசுகளை விரட்டுகிறான்னு சொல்லி சொன்னாங்க, மதுபான பிரியன் என்று சொன்னாங்க, போஜன பிரியன் என்று சொன்னாங்க, இவன் ஒரு கள்ள உபதேசன், ஒரு கள்ள தீர்க்கதரிசி என்று சொன்னாங்க, இவன் தேவனையே என் தேவன் என்று சொல்றான், தேவனுக்கு சமமாய் அவருடைய நாமத்தை பேசுறான்னு சொல்லி சொன்னாங்க. இப்படிப்பட்ட அவமானங்களை அவர் என்ன பண்றாரு? சகித்துக் கொள்கிறார். எதற்காக சகித்துக் கொள்கிறார்? தனக்கு முன்பாக வைக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக. நாம இந்த பூமியிலே யாராவது ஒன்று சொன்னாங்கன்னா நம்ம பொறுத்துக்கிறது இல்லை. யாராவது நம்மளை குற்றப்படுத்தி பேசினா நம்ம பொறுத்துக்கிறது இல்லை. யாராவது அவமானப்படுத்தி பேசினா பொறுத்துக்கிறது இல்லை. மோசே இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடியாளமா இருந்தார். மோசே அவமானப்பட்டார். எடுத்து வாசிக்கிறோம் எபிரேயர் புத்தகம். பாருங்க, எபிரேயர் புத்தகம் 11வது அதிகாரம். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது 11ஆம் அதிகாரம் 24 25 வசனங்கள். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின்
சக்கரவர்த்தியின் மகன் எனப்படுவதை வெறுத்து என்ன பண்றாரு? என்ன பண்றாரு? வெறுக்கிறார். இந்த பூமியிலே மேன்மையாக வாழ்வதற்கு, கௌரவமாக வாழ்வதற்கு, வசதியா வாழ்வதற்கு வாய்ப்புகள் இருந்தும் அந்த வாய்ப்புகளை என்ன பண்றாரு? வெறுக்கிறார். இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன். அவர் ஒவ்வொரு முறையும் அவருக்கு துன்பம் வரும்போதெல்லாம், எதிராளிகள் அவருக்கு விரோதமாக எழுப்பும் போதெல்லாம், நான் தேவனுடைய குமாரன், நான் நினைச்சேன் அவன் என்ன பண்ணுவோம் பாருன்னு சொல்லி மிரட்டி இருக்கலாம். தன்னுடைய அதிகாரத்தை அவர் செலுத்தி இருக்கலாம். தனக்கு இருக்கிற பவரை அவர் காமிச்சிருக்கலாம். அப்படியே அக்கினியை இறக்கி இருக்கலாம். சீஷர்கள் கேட்கிறாங்க, கொஞ்சம் பர்மிஷன் கொடுங்க, அவங்கள உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி. வெளியே சொல்லுங்க, சமூகம் ஒரேயில பட்டயத்தை என்ன பண்ணு போடு. அதற்காக நம்ம வரல, அடுத்தவரை தண்டிக்கிறதுக்காக நான் வரல, அடுத்தவரை பழி வாங்கிறதுக்காக நான் வரல. தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கிக்கவும் தேவனுடைய ஆசீர்வாதங்களை கொடுக்கவும் தான் வந்தேன். சத்தியத்தை சொல்லவும் சத்தியத்தினால ஜனங்களை விடுதலையாகத்தான் வந்தேன். பழி வாங்குவது என்னுடைய வேலை அல்ல. பின்னாடி ஒரு வாட்டி வருவேன். அப்போ நான் என்ன பண்ணுவேன்? நீதி உள்ள நியாயாதிபதியாக நியாயம் தீர்ப்பேன். இப்ப நான் நியாயம் தீர்க்கிறது என்னுடைய வேலை இல்லை. நான் ஒருவரையும் இப்ப நியாயம் தீர்க்கிறது இல்லை, ஒருவரையும் நான் தண்டிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி பிரசங்கம் பண்றாரு. இங்க பாருங்க, அவருக்கு சகலவிதமான சௌக்கியங்களும் ஏற்பாடுகளாக இருக்கிறது. யாருக்கு? மோசேக்கு. பார்வோனுடைய குமாரன் அப்படின்னு சொல்லி சொன்னாவே ஒரு பெரிய மரியாதை. பார்வோன் தேசத்து அதிபதி அந்த அரண்மனையில் உலாவி வருகிறதான ஒரு இளவரசனாக மோசே 40 ஆண்டு காலம் வாழ்ந்தார். இந்த வசனம் சொல்லுகிறது, பார்வோனுடைய குமாரன் என்று சொல்லப்படுவதை அவர் என்ன பண்ற? வெறுக்கிறார். அப்பனா பாருங்க, இந்த உலகத்தின் சிற்றின்பங்கள், இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்கள், இந்த உலகத்தின் பதவி பட்டங்கள், இந்த உலகத்தில் இருக்கிற மேன்மை எல்லாவற்றையும் என்ன பண்றாரு? வெறுக்கிறார். எதன காரணம்? வெறுக்க வேண்டிய காரணம் என்ன? அடுத்த வரிகளில் சொல்லப்பட்டிருக்கிறது, அநித்தியமான பாவ சந்தோஷங்கள் எனக்கு தேவையில்லை. நான் நித்தியத்தை நோக்கி பயணிக்க பிறந்தவன். நான் தேவனோடு கூட வாழ பிறந்தவன். இந்த உலக மேன்மைக்காக என் தேவனை நான் இழக்க தயாரா இல்லை. எத்தனையோ பேர் பாருங்க, சபையை விட்டுட்டு, ஆராதனைகளை விட்டுட்டு, சொந்த வேலைகளை கவனித்துக் கொள்வதற்காக சபையை அசட்டை பண்ணிட்டு போயிடுவாங்க. வீட்டுல குடும்ப ஜபம் வைப்பாங்க, குடும்ப தலைவர் வீட்டுல இருக்க மாட்டாரு. அந்த மாதிரி தான் பாவம் இங்கே அலைஞ்சு 2 குழந்தைகளை கூட்டு வந்து உட்கார வச்சு குடும்ப ஜபம் நடத்துங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு குடும்ப தலைவர் என்ன பண்ணிட்டு இருப்பாரு? எங்கேயாவது உதாரித்தனமான வேலைகளை செய்து கொண்டிருப்பாங்க. கொஞ்சமா கடவுள் பக்தி இல்லாம அவர் சுற்றி கொண்டிருப்பார். இன்னைக்கு சபைகளில் நிறைய கடவுளுடைய பிள்ளைகள் இப்படித்தான், நிறைய வாலிப பிள்ளைகள் இப்படித்தான். அவர்கள் உலக மேன்மைக்காக தேவனை இழந்து விடுகிறார்கள். ஆனால் மோசே தேவ மேன்மையை பெற்றுக் கொள்ளும்படியாக அநித்தியமான பாவ சந்தோஷங்களை என்ன பண்றாரு? வெறுக்கிறாரு. அவர் சொல்றாரு, அந்த சந்தோஷம் நித்தியமானதல்ல, அநித்தியமானது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நித்தியம் அதற்கு எதிர்ப்பது என்ன அர்த்தம்? பர்மனன்ட். நித்தியம் அப்படி பர்மனன்ட்னு வச்சுக்கோங்க. அப்போ அநித்தியம் என்ன? டெம்பரரி. சொல்லுங்க, இந்த உலக சந்தோஷம் எல்லாம் ஒரு டெம்பரரி. இது நம்மோடு கூட வரப்போகிற சந்தோஷம் இல்லை. இது தொடர்ந்து நாம் அனுபவிக்க போகிற சந்தோஷமும் இல்லை. கொஞ்ச காலம், அவ்வளவுதான். வாலிபம் மாயை, வேதம் சொல்லுகிறது கொஞ்ச நாள் தான். இந்த மாயான வாழ்க்கைக்காக தேவனை இழந்து போக கூடாது என்பதை சரியாக அறிந்து கொண்டிருந்தார் மோசே. அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட என்ன அப்படின்னா என்ன அர்த்தம்? யூனிட்டி, சபை, ஆராதனை, சபை ஜனங்களோட ஆலோசனை, பரிசுத்தத்தை நோக்கிய பயணம், தேவ ஜனங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவ ஜனங்களோடு ஐக்கியமாய் இருப்பதை விரும்புகிறார். அதுதான் தாவீது சொல்றார், 1000 நாள் வேற எங்கேயாவது சுத்தறதை விட தேவ சமூகத்தில் உட்கார்றது தான் எனக்கு ஆசீர்வாதம். அதான் மரியாள் மார்த்தாளை பார்த்து சொல்றாரு, நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் அந்தம்மா.
அப்ப தேவ சமூகம் என்பது நித்தியத்தை குறிக்கிறது. அநித்தியம் என்பது உலக சம்பத்தை, உலக ஆசீர்வாதங்களை, உலக சிற்றின்பங்களை குறிக்கிறது. மோசே எதை தெரிந்து கொண்டார் பாருங்க, எதை தெரிந்து கொண்டார் பாருங்க. தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதை. அப்பதான் பார்க்கிறோம், சத்தியமா வாழறவனுக்கு என்ன வரும்? துன்பமாய் வரும். அதைத்தான் சொல்றாரு, நீதிமான்களுக்கு ஒரு துன்பம், அந்த துன்பத்திலேயே கர்த்தர் விட்டுருவாரா? விடமாட்டாரு. அவைகள் எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் என்ன பண்றாரு? அவனை மீட்டு எடுப்பாரு, விடுவிப்பாரு, ஜெயம் கொடுப்பாரு. நம்மை பயன்படுத்தி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த நம்மை கருவிகளாக பயன்படுத்துகிற தேவன். ஒரு இசை ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ல இருந்து வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, ஒரு கருவியில இருந்து வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, ஒரு சுதி வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த இசை கருவி நம்ம எப்படியெல்லாம் அதை பயன்படுத்துகிறோமோ அப்படியெல்லாம் அது இசையை வெளிப்படுத்துகிறது. நம்ம மனசுல இருக்குது, இது அழுத்தினா இந்த சவுண்ட் வரும் அப்படின்றது ஒரு நியதி இருக்கிறது அந்த இசை கருவிக்கு. அந்த இசை கருவிக்கு அப்படி ஒரு கமாண்ட் கொடுத்து வச்சிருப்பாங்க, கட்டளை கொடுத்து வச்சிருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு இயக்கத்தை அது நடத்த அதற்கு அதுக்கு ஒரு கமாண்ட் பண்ணியிருப்பாங்க. நம்ம எதையோ அமுக்கிறா ஏதோ ஒரு சவுண்ட் வரும். ஆனா இது அமுக்கிறாதான் இந்த சவுண்ட் வரும்ன்றது யாருக்கு தெரியும்? அதை வாசிக்கிறவனுக்கு தெரியும். ஆனா இசைக்கருவியோட வேலை என்னடா அப்படின்னு சொல்லி சொன்னா, அதை நேர்த்தியாய் வெளிப்படுத்துவது. அந்த இசைக்கருவி சரியா வேலை செய்யல அப்படின்னு சொல்லி சொன்னா, இவருக்கு யாருக்கு? அதை வாசிக்கிறவனுக்கு அப்செட் ஆயிடும் மனசு. அதை வாசிக்கிறவனுக்கு அதை தொடர்ந்து வாசிக்க இயலாமல் போயிடும். காரணம் என்ன? அந்த இசைக்கருவி என்ன இருக்குது? பழுதா இருக்கிறது. நாம எல்லாரும் இசைக்கருவிகள். நம்மை வாசிக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். அவர் மனசுல இருக்கிற இசையை வெளிப்படுத்துகிற இசைக்கருவிகளாய் நாம் இருக்கணும். நல்ல சுதியை, நல்ல இயக்கத்தை, நல்ல இசையை நாம் வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். நம்ம சரியா சத்தத்தை வெளிப்படுத்தலன்னா, இசையை வெளிப்படுத்தலன்னா நாம பழுதடைந்து இருக்கிறோம் என்று அர்த்தம். நம்ம அநித்தியமான பாவ சந்தோஷங்களில் விடுதலை எடுக்கணும்னு சொல்லி அர்த்தம். நம்ம உலக துன்மார்க்கத்துக்குள்ள கடக்கிறோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதனாலதான் உலக துன்மார்க்கத்துக்குள்ள கடக்கிறதுனால தான் நம்மால சரியான ஆண்டவர் விரும்புகிற இசையை நம்மால இசைக்கருவியை வெளிப்படுத்த முடியல. நம்ம ஆண்டவருடைய திட்டத்துக்கு மாறாக நடந்து கொள்கிறோம். ஆண்டவருடைய திட்டத்தை சரியாய் புரிந்து கொண்ட மோசே சொன்னாரு, அநித்தியமான பாவ சந்தோஷத்தை நான் இருக்கிறேன், தேவனுடைய ஜனங்களோட பாட அனுபவிப்பதை நான் தெரிந்து கொள்கிறேன். அதெல்லாம் எப்பவுமே தேவனுடைய ஜனங்களுடைய யூனிட்டி கண்டிப்பா தேவை. ஐக்கியம் என்பது கண்டிப்பா தேவை. பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம் இல்லாம அவர் எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து, பரிசுத்தவான்கள் சபை ஒரு இடத்துல இருந்து அப்படி ஒரு நல்ல கட்டளை அவர் கொடுத்து ஜனங்களை என்ன பண்ண முடியாது? வழி நடத்த முடியாது என்பது. தேவனுடைய ஜனங்களோட கூட நான் பாட அனுபவிப்பதை. அப்படின்னா என்ன? இன்வால்வ்மெண்ட், முழு அர்ப்பணிப்பு. ஊழியத்துக்காக கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஒருவருக்கும் கர்த்தர் ஒரு வேலையை கொடுக்கிறாரு. ஒரு இசை கருவியில் இருந்த ஒவ்வொரு இசைகள் வருகிறது. ஒருவருக்கும் ஒரு பயன்பாட்டை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஒருவருக்கும் ஒரு தாளந்துகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொருவரும் இணைந்து இசை கருவியை வாசிக்கிற அந்த ஆண்டவருக்கு இசையை வெளிப்படுத்தினால்தான் அந்த இசை ரசிக்கும்படியாக இருக்கும். அந்த இசை புரோஜனமா இருக்கும். இது கூட வாசிக்கிறோம். நம்ம பாருங்க, எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2வது வசனம். எபேசியர் 5:2. கிறிஸ்து நமக்காக நம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையாக. நல்லா பாருங்க, அந்த எபிரேயர் 12:2 சொல்லப்பட்டிருக்கிறது, தனக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு. இங்க பாருங்க, கிறிஸ்து நமக்காக அவரை, இயேசுவை தேவனுக்கு சுகந்த பலியாக. யாருக்காக? யாருக்காக? நமக்காக. அவர் என்ன பண்றாரு? சுகந்த பலியாக, சுகந்த காணிக்கையாக, சுகந்த வாசனையாக தேவனுக்கு பிரியமாக ஒப்பு கொடுக்கிறார். நாம் எல்லோரும் தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். நற்கிரியைகளை செய்ய தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். வாசிக்கிற அந்த வசனத்தை தொடர்ந்து, சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல. போதும்.
பாடுகளினாலே ஆதாயப்படுத்திக் கொள்வது சபையை, பாடுகளினாலே ஜனங்களை ஆதாயப்படுத்திக் கொள்வது, இப்படி எல்லாம் என்னை சுகந்த வாசனையாக கர்த்தருக்கு அர்ப்பணிக்கிறதுனால, நான் பலியாக ஒப்பு கொடுக்கிறதுனால இந்த ஜனங்களை நான் தேவனுக்கு பிரியமான ஜனங்களாக மீட்டெடுக்க முடியும் என்கிறதான ஒரு தீர்மானத்தோடு அவர் அவமானங்களை சகித்தார். 12:2 சொல்லப்பட்டிருக்கிறது, அவமானங்களை அவர் சகித்தார். எப்படியாகிலும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும், எப்படியாகிலும் தேவனுடைய திட்டத்தை என்னுடைய வாழ்க்கையிலே நான் நிறைவேற்ற வேண்டும். அதற்காக இந்த பூமியிலே நான் என்னுடைய வாழ்க்கையை அவமானங்களை சகித்தாலும் பரவாயில்ல, தேவனுக்கு பிரியமான சுகந்த வாசனையாக ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி நாம் வாழும்படியாக, நாம் அப்படி மனம் மாறும்படியாக, நம்மை ஆண்டவருக்கு பிரியமான ஜீவபலியாக காணிக்கையாக நாம் ஒப்பு கொடுக்கும்படியாக இயேசு கிறிஸ்து நம்மை முன்மாதிரியாக வாழ்ந்து ஒப்பு கொடுத்து போயிருக்கிறார். அடுத்து இன்னொரு வசனத்தை கூட நாம் வாசிக்கிறோம். தீத்து 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை கூட வாசிக்கிறோம். தீத்து 2:14. அவர் நம்மை சகல அக்கிரமங்களிலிருந்தும் மீட்டுக்கொண்டு தமக்குரிய என்னவா சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளையும் செய்ய பக்தி வைராகியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். எல்லாமே பாருங்க, நமக்காக அவர் ஒப்பு கொடுத்தார். யாருக்கு ஒப்பு கொடுத்தார்? தேவனுக்கு ஒப்பு கொடுத்தார். தேவனுக்கு சுகந்த வாசனையாக இருக்கும்படியாக, தேவனை பிரியப்படுத்தும்படியாக, தேவனுக்கு ஏற்ற கனிகளை தரும்படியாக, தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையை வாழும்படியாக. பாருங்க, பவுலடிகளார் எழுதுகிறார், எடுத்து வாசிக்கலாம். பவுல் எழுதுறாரு, இந்த கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 12வது வசனம், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. பாருங்க, மோசே பார்வோனுடைய குமாரன் என்று சொல்லி எல்லாவற்றையும் அனுபவிக்க அவருக்கு அதிகாரம் இருந்தது. அதே மேன்மையோடு கூட அவர் மெயின்டைன் பண்ணி இருக்க முடியும். இயேசு கிறிஸ்துவினுடைய சகல அதிகாரம் இருந்தது பூமியில வாழும்போது. ஒரு வார்த்தை சொன்னா அப்படியே லேகியோன்களுக்கு இறக்க முடியும், அப்படியே தேவதூதர்களுக்கு இறக்க முடியும். சிலுவையில் அறையத்துக்கு அவர் கொண்டு போகும்போது அங்க இருக்கிற அப்படியே ஒரு கூட்டத்தை அழிக்க முடியும். சிம்சோன் தேவ அபிஷேகம் பெற்ற மனுஷன், சாகும்போது ஒரு ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே ஒரு விஷயம் மாத்திரம் எனக்கு என்ன பண்ணுங்க, இறங்குங்க, உங்க ஆவியை அனுப்புங்க அப்படின்னு சொல்லி 2 கையும் 2 தூணால கட்டப்பட்டிருக்கிறது. அப்படி அந்த 2 தூணை அப்படி சங்கிலியை பிடிச்சி இழுக்கிறாரு. அப்படியே மண்டபமே என்ன ஆயிடுது, சரிந்து விழுந்தது. அங்க கூடி இருக்கிற அத்தனை ஜனங்களை என்ன பண்ணாங்க, மாண்டு போனாங்க. அவருடைய மரணம், சிம்சோனுடைய மரணம் அத்தனை ஜனங்களையும் மாண்டு போக செய்தது. அவர் உயிரோடு இருந்த காலத்துல கொன்றவர்களை விட அவர் சாகும் போது கொன்றவர்கள் அதிகம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்திருக்க முடியும். சிலுவையில் அறையப்படும் போது, நியாயம் விசாரிக்கப்படும் போது, விசாரணைக்கு கொண்டு போகப்படும் போது, இந்த பவுல் எழுதுற எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, எனக்கு ரைட்ஸ் இருக்குது, நான் என்ன வேணா செய்யலாம், எனக்கு அவ்வளவு அதிகாரம் இருக்கிறது. ஆனால் எல்லாம் நல்லதா இருக்காதுப்பா. அப்படி செஞ்சா நல்லதா இருக்காது. நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் இல்லையா? நம்ம எங்க வேணா போலாம், எங்க வேணா வரலாம், எப்படி வேணா பேசலாம், எப்படி வேணா வாழலாம். நமக்கு சுதந்திரமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த உலகம். இந்த விசாலமான உலகத்துல நம்ம வாழறோம். இங்க போகாத, அங்க போகாதுன்னு சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. ஆனா நம்ம போகும்போது அதை தடை பண்ண மாட்டார், விட்டுருவாரு. அதைத்தான் பவுல் எழுதுறாரு, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. தேவனுடைய வார்த்தையை கேட்கணும்னு அவசியம் இல்லை, நான் சுகம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நான் சர்ச்சைக்கு போகணும்னு அவசியம் இல்லை, நான் எப்படி வேணுமோ வாழலாம், மனம் போற போகல போலாம். ஆனா அது எனக்கு தகுதியா இருக்காதுயா.
நான் கர்த்தருடைய ஊழியக்காரர் இல்லையா? நீங்க கர்த்தருடைய பிள்ளைகள் இல்லையா? நமக்கான தகுதி தேவனாலே கொடுக்கப்பட்ட தகுதி. நம்ம எப்படி வாழ்ந்தா அது ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும் என்பதற்கான தகுதி. நம்ம விருப்பம் போல வாழ்ந்துட்டு நானும் தேவனுடைய பிள்ளை, நானும் கிறிஸ்தவன், நானும் சமைக்க போறேன், நானும் பாட்டு பாடுறேன், நானும் ஜெபம் பண்றேன், இதுவெல்லாம் வாழ்க்கை. நம்ம ஒரு கோட்டை போட்டுட்டு அந்த கோட்டுக்கு மேல நடக்கிறது தான் வாழ்க்கை. நம்ம போற வழியே கூடாக்க கூடாது, நம்ம போற பாதையை நியாயப்படுத்த கூடாது. நிறைய பேர் அப்படிதான் போயிட்டு இருக்காங்க. இன்றைக்கு கிறிஸ்தவம் நிறைய ஊழியக்காரர்கள், நிறைய சபைகள் திசை திருப்பப்படுவதற்கான காரணங்கள் என்ன தெரியுமா? சத்தியத்தை விட்டுறாங்க, கட்டுக்கதைகளுக்கு செவி சாய்க்கிறாங்க. அவங்களா ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து அந்த பாதையில போறாங்க. அந்த பாதையை என்ன பண்றாங்க? அது பர்மனண்டான பாதையாய் மாற்றி விடுகிறார்கள். ஊழியக்காரர் எப்படி போறாரோ அப்படியே விசுவாசிகள். சொல்லுங்க, நாம முன்னே எப்படி போறோமோ இந்த சமுதாயத்துல, நாம முன்னோர்கள் எப்படி போறோமோ நம்முடைய பிள்ளைகள் தான் போற பாதையை அப்படியே பர்மனன்ட் ஆக்குறது. அந்த பாதையை பின்பற்றி வா, அந்த பாதையை ஃபாலோ பண்ணு. ஆனா பைபிளை ஃபாலோ பண்றது கிடையாது. ஆண்டவருடைய வார்த்தை எப்படி சொல்லுது? நான் பிதாவிலும் பிதா என்னிலும். எந்த அளவுக்கு ஈடுபாடு இருக்கிறது அவர் நம்மளை பார்த்து சொல்ற, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும். இப்படிதான் டைரக்ஷன் பண்றாரு அவரு. ஆனா இன்னைக்கு இருக்கிற உபதேசங்கள் மாத்திட்டாங்க, பைபிளே மாத்திட்டாங்க. பைபிள் இருக்கிறத பத்தி கொஞ்சம் அவங்களுக்கு கவலை கிடையாது, சத்தியத்தை பத்தி கொஞ்சம் கவலை கிடையாது. தாங்களா ஒரு புது சத்தியத்தை உருவாக்கிக்கிறாங்க. தாங்களா தங்களுக்கு வசதியான ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி வாழ வேண்டும் என்று சொல்லி விரும்புறாங்க. தங்களுக்கான ஒரு சத்தியத்தை அவங்களே என்ன பண்றாங்க? பிரகடனப்படுத்துறாங்க. அந்த சத்தியத்தை ஃபாலோ பண்ணா போதும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனால் மோசே தேவனுடைய ஜனங்களோட பாடலில் வைத்தார் என்று சொல்லி வேற சொல்லுகிறது. பவுல் சொல்றாரு, எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அதிகாரம் இருக்குது, ஆனால் எல்லாம் எனக்கு எப்படி இருக்காது? தகுதியா இருக்காது. நான் எப்படி நடந்து கொண்டாலும் தேவனுடைய நாமம் மகிமைப்படும். நான் என்ன செய்தா என் தேவனுடைய நாமம் மகிமைப்படும். ஒரு சில நேரங்களிலே நாம் தவறி போய்விடலாம், ஒரு சில நேரங்களிலே நாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் போய்விடலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற போது மீண்டும் என்ன பண்ணணும்? லைனுக்கு வந்துடும். ஆண்டவர் போட்ட பாதையில தான் நம்ம போனோம் பொழிய, நம்ம போற பாதையை இது ஆண்டவருடைய பாதை என்று சொல்லி என்ன பண்ணக்கூடாது? சொல்லக்கூடாது. அததான் ஆர்வம் செஞ்சார் மலையில. தானா ஒரு கன்றுக்குட்டியை உண்டாக்கிட்டாரு. இது கர்த்தருக்கு ஆராதனை சொல்லிட்டாரு. அப்ப நம்ம செய்யறது கர்த்தருக்கு ஆராதனை இல்லை, அவர் என்ன செய்ய சொல்றாரோ அதை செய்யறது தான் கர்த்தருக்கு ஆராதனை. உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்புக் கொடுங்க, இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ரோமாபுரிக்கு எழுதின கடிதத்தில் சொல்றாரு. அப்ப சரீரங்களை வேசியின் அவைகளாக்கிட்டு உலக பிரகாரமான காரியங்களுக்கு நம்முடைய மனசையோ நம்முடைய எண்ணங்களையோ நம்ம சிறைப்படுத்தி விட்டு ஆண்டவரை ஆராதிப்பதற்கு நம்ம தூரமாக இருந்தா நம்ம புத்தியுள்ள ஆராதனை செய்யல, புத்தி இல்லாத ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த சிலுவை தியான நாட்களை உலகமெங்கிலும் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறாங்க. ஆனால் எதற்காக கடைபிடிக்கிறோம் என்று நிறைய பேர் தவறு விடுகிறாங்க. பாரம்பரியங்களை பற்றியதல்ல சபை. நிறைய பேர் நிறைய சபைகள் சொல்றாங்க, ஒருத்தரும் அவங்கவுங்களுக்கான எண்ணங்களை நிறைவேற்ற ஜெபம் பண்றாங்க. தேவனுடைய சித்தத்தை யார் ஜெபம் பண்றாங்க, தேவனுடைய திட்டத்தை யார் அங்கீகரிக்கிறாங்க, தேவனுடைய திட்டத்துக்கு யார் தங்களை அர்ப்பணம் பண்றாங்களோ அவங்களுடைய ஜெபங்கள் கேட்கப்படும். யாக்கோபு எழுதுறாரு, நீங்க வேற விதமா ஜெபம் பண்ண ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு? உங்களுக்கு என்ன பண்ண மாட்டாரு? செவி கொடுக்க மாட்டாரு. சொல்லி உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்ளும்படி நீங்கள் தகாத விதமாய் விண்ணப்பிக்கிறதுனாலே அந்த ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்கிறது இல்லை, பெற்றுக்கொள்ள முடியவில்லை. நிறைய ஓடுகிறோம், நிறைய உழைக்கிறோம், நிறைய பிரயாசப்படுகிறோம், நமக்கு வாய்க்கல. காரணம் என்னவென்று சொன்னால் நாம் தேவனோடு நடக்க விருப்பம் இல்லாதவர்களாய் உலகத்தோடு நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். மோசே அர்ப்பணித்தது போல நாம் அர்ப்பணம் பண்ண விருப்பம் இல்லை, பவுல் அர்ப்பணித்தது போல அர்ப்பணம் பண்ண விருப்பம் இல்லை, இவர்களுக்கு முன்மாதிரியா இயேசு கிறிஸ்து நடந்தது போல நடக்க விருப்பம் இல்லை. அவர் சிலுவையை சகித்து என்று எழுதப்படும். அப்படியானால் இந்த உலக வாழ்க்கை நமக்கு நிறைய நெருக்கடிகளை கொடுக்கும். ஆனால் கர்த்தரோடு நடக்க வேண்டும் என்கிறதான சூழ்நிலையை நாம் உருவாக்கி கொண்டு இதையெல்லாம் சகித்து நாம் தேவனை மகிமைப்படுத்த நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதுதான் தேவனுடைய சித்தம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அன்றே போய் ஜெபிக்கலாம்.